வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் கார பிடி கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புதினா சட்னி கார சட்னியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இந்த ரெசிப்பியை பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லாவே கொதி வந்திருக்கு. இதை தனியாக இறக்கி வச்சுட்டு கொழுக்கட்டை மாவு எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவு எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா கிளறி விடுங்க. கை விட்டு கிளற வேண்டாம், ரொம்ப சூடாக இருக்கும். தண்ணி இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. ஒரேடியாக நம்ம கொதிக்க வச்ச மொத்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். நமக்கு சம்டைம்ஸ் தண்ணி மீதமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது எல்லா மாவும் நல்லா கலந்தாச்சு. நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி மீதம் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுதான் திட்டமான பதம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம பொருட்களை தாளித்து இது கூட சேர்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா நறுன்னு நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது. 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டுகள். காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது அங்கங்கே நல்லா கடிப்படுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சு மாவில் சேர்த்துருக்கிறதுனால மாவுக்கு தேவையான தண்ணீர் அதில் இருக்கும். அதனால தான் நம்ம தாளிப்பு பொருட்கள் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட இந்த மாதிரி பிசையும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக மாவு தயாராகிருக்கு. இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் மாவு எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக பாலாக கூட உருட்டி நம்ம வேக வச்சு எடுக்கலாம், இல்லை நீல வாக்கில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக கை அச்சு வச்சு பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு அதுக்கு பிறகு பிடிச்சி வைங்க. இப்போது இது எல்லாமே நம்ம பிடிச்சாச்சு. நான் இன்னொரு பக்கத்தில் தண்ணி இங்கே நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். எப்போவுமே கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருங்க. அதில் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போது 15 நிமிஷம் பொறுத்து கொழுக்கட்டை ரொம்ப அழகாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. எப்போவுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது, உள்ளார வேகாமல் போயிடும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிற தண்ணி பானையில் 15 நிமிஷம் நீங்கள் மிதமான தீயில வச்சு கொழுக்கட்டையை வேக வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக தயாராகிடும். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் புதினா மல்லி சட்னி கூடயோ இல்லை வெங்காய சட்னி கூடயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.